ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடக்கின்ற விஷயங்கள் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது, புரிய வைக்கவும் செய்கின்றது. நீதிமொழிகளின் ஆக்கியோன் ஒருமுறை ஒரு வயல் நிலத்தையும் திராட்சை தோட்டத்தையும் கடந்து போய்க் கொண்டிருந்தார். அவர் அதை பார்க்கின்ற போது அவைகள் முட்கள் நிறைந்ததாகவும் நிலம் முழுவதையும் ஒன்றுக்கும் உபயோகமில்லாத புற்கள் வளர்ந்து நிலத்தை மூடி இருக்கிறதையும், அதோடு அதை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த மதில் சுவர் இடிந்து கிடக்கிறதையும் கண்டார். அப்பொழுது அவர் அந்த நிலத்துக்கு சொந்தமானவன் சோம்பேறியும் மதியினனுமான மனுஷன் என்பதை அறிந்து கொண்டார். இந்த வயல் நிலமும் திராட்சை தோட்டமும் நம்முடைய வேலை, தொழில், நம்முடைய குடும்பம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை இவைகளை காட்டுகின்றது. பல நேரங்களிலும் நம்முடைய சோம்பல் நம்முடைய காரியங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கி விடுகின்றது. குறித்த நேரத்துக்கு போக இயலாதது சோம்பலினுடைய ஒரு பிரதிபலிப்பாய் இருக்கின்றது. ஒரு காரியத்தை திறம்பட செய்து முடிக்க இயலாமல் போவதும் சோம்பலினாலே தான். நம்முடைய கடமைகள், உத்தரவாதங்கள், பொறுப்புகள் இவைகள் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குகிறது மனமற்ற எண்ணமாகிய சோம்பல். சோம்பலுக்கு அடுத்ததாக மதியினமும் இங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது. மதியினம் என்றால் ஒரு காரியத்திற்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அதை கவனித்து பார்ப்பது. ஒரு மாணவன் தன்னுடைய படிப்பில் கவனம் செலுத்தாமற் போனால் அவன் தனக்கு கிடைத்த வாய்ப்பை தவறவிட்ட மதியினனாக மாறிவிடுவான். தேர்வுக்கு செல்லுகின்றவன் சரியான ஆயத்தத்தோடு ஏற்ற வேளையில் செல்ல தவறி விடுவானானால் அவனும் மதியினனாகத்தான் இருப்பான். தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தாமல் அஜாக்கிரதையாக இருந்து அவைகளை தவற விடுகிறவனும் மதியினன் தான். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் சோம்பேறிகளாகவோ மதியினர்களாகவோ காணப்பட்டால் நம்முடைய வாழ்க்கை இந்த நிலத்தை போல மாறிவிடும். முள்ளுகளும் களைகளும் அந்த நிலத்தை முழுவதும் ஆக்கிரமித்திருந்தது போல சேதங்களும் நஷ்டங்களும் அவப்பெயர்களும் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். ஆகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது சிறியதோ பெரியதோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். உற்சாகத்தோடும் கவனத்தோடும் அந்த காரியங்களை செய்வோம். அதிலே நம்முடைய ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கின்றது. மாறாக சோம்பலோடும் மதியினத்தோடும் அந்த காரியங்களை செய்வோமானால் அதன் பாதிப்பை நாமும் நம்முடைய குடும்பமும் சந்திக்க வேண்டியது வரும். ஆகவே கர்த்தருக்கு உண்மையாயிருந்து ஜாக்கிரதையோடு செயல்படுவோம், வாழ்ந்திருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற சிறியதோ பெரியதோவான எந்த காரியத்தையும் சோம்பலோடும் மதியினத்தோடும் செய்யாமல் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் அவைகளில் செயல்பட எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்கள் கண்கள் காண்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும் கற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.